அன்பான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உலகமெங்கும் உள்ள ஹோப் டிவி நேயர்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். உங்கள் கேள்வி எங்கள் பதில் என்ற நிகழ்ச்சியின் சார்பாக நான் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பித்து தரும்படியாக போதகர் சங்கர் ஜோஷ்வா அவர்கள் நம்மிடம் உள்ளார்கள். அவர்களை நாம் நிகழ்ச்சியின் சார்பாக வரவேற்போம். சோஸ்திரம் பாஸ்டர், இந்த நிகழ்ச்சியின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். தொடர்ந்து நீங்கள் எங்களோடு இணைந்து கேள்விகளுக்கு பல நல்ல பதில்களை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாளிலும் நம்மிடம் அநேக கேள்விகள் கேட்கப்பட்டு இருக்கின்றது. அந்த கேள்விகளுக்கு நிச்சயமாக தேவன் நல்ல ஒரு பதிலை தருவார் என்று நானும் நேயர்கள் ஒவ்வொருவரும் ஆவலோடு காத்து கொண்டிருப்போம். கேள்விகளுக்குள்ளாக போகலாமா பாஸ்டர்? கண்டிப்பாக. சரி, இந்த நேரத்தில் சகோதரி சுனிதா அப்படிங்கிற ஒரு நபருடைய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, கடந்த நாட்களில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தில் இருந்து தன்னுடைய கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இன்றைய நாட்களில் இந்த போர்கள் அதிகமாக நடைபெற்றிருந்துச்சு. அதிலும் விசேஷ விதமாக இஸ்ரேவேல் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்தாலே ஏதாவது ஒரு போர் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன செய்யுது, நியூஸை நம்ம என்ன செய்யறோம், கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இன்னும் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்தங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் இஸ்ரவேல் தேசத்திற்கு கூட இருக்கின்றதா? அந்த ஆசீர்வாதங்கள் நிமித்தமாக தான் இஸ்ரவேல் தேசம் இன்னும் காக்கப்பட்டு வருகின்றதா? இன்னும் எளிமையாக கேட்கணும்னா, இன்னும் இஸ்ரவேல் தேசம் தேவனுடைய தேசமா இருக்கிறதா அப்படிங்கிறது அவர்களுடைய கேள்வி பாஸ்டர். இதற்கு வேதாகம் என்ன சொல்கின்றது? ஆங்கிலத்தில் தியாக்ரசி என்று சொல்லுவாங்க. தேவனுடைய அரசாட்சி, இறையாட்சி என்று தமிழில் சொல்லலாம். அதுதான் அவங்க கேட்கிற கேள்வி. இன்னும் தேவனுடைய ஆட்சி, தேவன் தன்னுடைய தேசமாக. ஏன்னா மோசேயின் இடத்துல பிரமாணங்களை கொடுக்கும் பொழுது அவர் ஒழுக்க பிரமாணங்கள், தேவனுடைய குணாதிசயங்களான 10 பிரமாணங்களை கொடுத்தார். இன்னும் ஆரோக்கிய பிரமாணங்களை கொடுத்தார். அதே போல் சட்டத்திட்டங்கள், ஒரு தேசம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி சட்டங்களை கொடுத்தார். இந்த சட்டங்களை ஏன் கொடுத்தார்னா, அந்த தேசத்தில் இறையாட்சி, அதை தியாக்ரசி என்ற ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, அது இருக்கணுன்றதுக்காக கொடுத்தார். அது இன்றைக்கும் இருக்குதா அப்படின்றத அவங்களுடைய கேள்வி. தேவன் தன்னுடைய தேசமாக, தன்னுடைய சொந்த ஜனமாக இஸ்ரவேலை வைத்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி. இந்த இஸ்ரவேலினுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது எத்தனையோ முறை இவர்கள் அழிவை சந்திக்கக்கூடிய இடத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் சந்திக்காமல் திரும்ப வருவாங்க. இந்த இனம் ஒன்று இருந்ததாக இந்த பூமியில் அடையாளமே இருக்கக்கூடாது என்று எத்தனையோ நபர்கள் போராடி அவர்களை அழிக்க முயற்சி செஞ்ச போதும் அவர்கள் அதிலிருந்து மேற்கொண்டு ஒரு தேசமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு 2ஆம் உலக போர் காலகட்டத்தில் கூட நம்ம ஹிட்லர் என்ன செய்தார், யூதர்களை முற்றிலுமாக அழித்தனும் முடிவு செய்தார். ஆனால் இப்பவும் தப்பிச்ச ஒரு நாடாக அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆமாம், ஹிட்லர் அழிந்துட்டார். ஆனாலும் அந்த யூத ஜனம் என்பது இன்னும் இருக்குது. அதிகப்படியான கண்டுபிடிப்புகளுக்கு காரணர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா யூதர்கள். அதிக செல்வந்தர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா யூதர்கள். எல்லா ஆசீர்வாதங்கள் லிஸ்ட்லையும் எடுத்து பார்க்கும் பொழுது யூதர்கள் இருக்கிறாங்க. அப்போ நமக்கு ஒன்று தெரியும் தெளிவாக, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களினுடைய அந்த தொடர்ச்சி என்பது இன்றைக்கும் நம்ம அவங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க முடிகிறது. ஆனால் கேள்வி, அவர் தன்னுடைய சொந்த ஜனமாக இஸ்ரவேலை வைத்திருக்கிறாரா? அன்று இருந்த அதே நாங்கள் தான் தேவனுடைய ஜனம் என்கிற அந்த ஸ்டேட்டஸ், அந்த ஒரு நிலை இன்றும் தொடர்கிறதா அப்படின்றதான் கேள்வி. வேதத்தில் ஒரு முக்கியமான பகுதி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். எப்போ இவங்களுக்கு அந்த தியாக்ரசி கொடுக்கப்பட்டது, அந்த தியாக்ரசி எப்போ முடிவடையும் அப்படின்றத ஒரு அழகான ஓமை மூலமாக ஆண்டவர் சொல்வார். மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய வேத பகுதி. அந்த பெரிய வேத பகுதியை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 33வது வசனத்திலிருந்து 46வது வசனம் வரைக்கும் இதை வாசிக்கும் பொழுது ஒரு தோட்டத்தை குறித்தும், அந்த எஜமான் அந்த தோட்டத்தை குத்தகைக்கு விட்டதை குறித்தும், அந்த தோட்டக்காரர் அந்த எஜமானுடைய ஆட்கள் வரும் பொழுது அந்த ஆட்களை பிடித்து அடித்து கொள்ளுகிறதையும் நம்ம பார்க்க முடியும். 5 ஸ்டேஜ் இங்கே இருக்கும். முதல்ல அவருடைய தோட்டத்தை குத்தகைக்கு விடக்கூடியதை பார்ப்போம். அடுத்து அவருடைய ஊழியக்காரர்கள் வருகிறதை பார்ப்போம். அதன் பிறகு தோட்டத்தினுடைய எஜமானுடைய குமாரன் வருகிறதை பார்ப்போம். எல்லாரையும் கொண்டுட்டாங்க. கொன்ன பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் 41வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவர்கள் அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தையாக கொடுப்பான். இவங்கள்ட்ட கொடுத்த இந்த தியாக்ரசியை ஆண்டவர் பிடுங்கிட்டு யார் கனி கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட கொடுப்பேன் அப்படின்றத சொல்லிட்டார். அதாவது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை இவர்கள் நிராகரித்த பின்பு, யூத ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை நிராகரித்த பின்பு அவர்களுக்குன்னு இருந்த அந்த தியாக்ரசி, தேவனுடைய இறையாட்சி என்பது அவர்களிடத்திலிருந்து நீங்கினது. எப்பொழுது ஸ்தேவான் கல்லறியப்பட்டானோ, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை வாசிப்போம்.
அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, அவர் கல்லெறியப்படும் பொழுது தேவனுடைய ஒரு தரிசனத்தை பார்ப்பார். அதன் பிறகு அவர் மரித்து போகிறார். அடுத்து 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, உபத்திரவத்தினாலே சிதறிப்போனவர்கள் எங்கும் பிரிந்து போனார்கள். சமாரியாவில் பல தேசங்களில் பிரிந்து போனார்கள். அப்போ இந்த சுவிசேஷமானது புறஜாதியர்களுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. மற்ற 21ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, எப்பொழுது நீங்கள் என்னுடைய குமாரனை நிராகரிக்கிறீர்களோ அப்பொழுது இந்த தோட்டத்தில் உங்களுக்கு கொடுத்த குத்தகையானது உங்களிடத்திலிருந்து பெறப்பட்டு யார் கனி கொடுக்கிறார்களோ, தனிப்பட்ட தேசமாக எதையும் குறிப்பிடலை, கனி கொடுக்கக்கூடியவர்கள் என்று முடிச்சிட்டார் ஆண்டவர். இங்கே நம்ம வாசிக்கும் பொழுது கனி கொடுக்கிறவர்கள் யாராக இருந்தாலும், அது யூதராக இருக்கலாம், கிரேக்கராக இருக்கலாம், இந்தியராக இருக்கலாம், அல்லது ஒரு பாகிஸ்தானியராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்கள்தான் தேவனுடைய ஜனங்கள் என்று இப்பொழுது நம்ம பார்க்கிறோம். கலாத்தியரில் ஒரு வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 28, 29 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமினுடைய சந்ததின்னு தான் இன்றைக்கும் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது பவுல் மூலமாக, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, இன்னும் அந்த தியாக்ரசியெல்லாம் கிடையாது, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அப்போ இங்கே வந்துட்டு தனிப்பட்ட முறையில் யூதர்களாக இருக்கிறதுனால நாங்கள் தான் தேவனுடைய ஜனங்கள் என்று எந்த ஒரு இஸ்ரவேலனும் சொல்ல முடியாது. ஏனென்றால் எப்பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நிராகரித்து அவர் அனுப்பின ஊழியக்காரர்களை நிராகரித்து ஸ்தேவானை கல்லெறிந்தார்களோ, நம்ம தானியேல் புஸ்தகத்தில் வாசிப்போம், உன் ஜனத்துக்காகவும் உன் நகரத்திற்காகவும் 70 வாரங்கள் செல்லும். அந்த 70 வார தீர்க்க தரிசனம் ஸ்தேவான் கல்லெறிதலோடு முடிகிறது. ஸோ அந்த இடத்திலேயே இவர்களுக்கான தியாக்ரசி முடிவடைந்து விட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னைக்கு தேவனுடைய ஜனங்களா அப்படின்னு கேட்டால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு தனிநபரும் தேவனுடைய ஜனம். நான் இஸ்ரவேலன் பிறப்பால் என்னுடைய சந்ததியின் வம்சாவளியிலே நான் பார்க்கும் பொழுது நான் ஒரு யூதன், அதனால் நான் தேவனுடைய ஜனம் என்று யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னா நிச்சயமாக சொல்ல முடியாது. அதுதான் வேதம் சொல்லக்கூடிய பதில். நல்ல ஒரு அருமையான பதில் பாஸ்டர். அதாவது பிறப்பின் அடிப்படையில் நான் தேவனுடைய ஒரு ராஜ்யத்தின் கீழாக இருக்கிறவன் அப்படின்னு சொல்ல முடியாது, நம்மளுடைய செயலின் அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு அருமையான பதிலை சொன்னீங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் அடுத்த கேள்விகளை குறித்து நாம் படிக்கலாம். அன்பான நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் மீண்டும் சந்திப்போம். அன்பான நேயர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை நான் நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்கிறேன். வாருங்க, தொடர்ந்து படிப்போம். பாஸ்டர், இந்த நேரத்திலும் மீண்டும் ஒரு கேள்வி சகோதரி யூபிலா அவர்கள் கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்வி அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய குடும்பத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவத்திலேருந்து அவங்க தன்னுடைய கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியின் கூடாக இது இருக்கலாம். என்ன அப்படின்னா, அந்த அனுபவத்தை முதல்ல நான் சொல்லிக்கிறேன். அவங்களுடைய உறவினர் ஒருத்தருக்கு பிசாசு பிடித்து பல மாதங்களாக அவங்க என்ன செய்யறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. பல இடங்களில் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, பல சபைகளுக்கு கொண்டு ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, பல முறைகளை இது பண்ணி கடைசியாக நம்மளுடைய திருச்சபையில் ஒரு போதகருடைய உதவினால் ஜெபத்தோடு அவங்களுக்கு என்ன செஞ்சு பிசாசு அவங்கள விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சாட்சி அவங்க சொன்னாங்க. சொல்லிவிட்டு அவங்களுடைய கேள்வி என்னன்னா அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் முதற்கொண்டு எந்த ஒரு மத வேறுபாடும் இல்லாமல், ஏன் கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க முதற்கொண்டு அநேகருக்கு பிசாசு பிடிக்கிறது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இந்த பிசாசு இப்படி ஒரு நபரை பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன பாஸ்டர்? அதாவது வேதத்தில் பிசாசு புகுந்த ஒரு அனுபவத்தை நம்ம வாசிக்க முடியும். அந்த அனுபவத்தை நம்ம சற்று ஆராய்ந்து வாசிக்கும் பொழுது எப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த அனுபவம் நடக்கிறது என்பதை நம்ம அந்த அனுபவத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். யோவான் எழுதின நற்செய்தி நூலில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை கடைசி ராப்போஜனத்தில் அழைத்து வந்திருப்பார். அதில் 13ஆம் அதிகாரத்தில் அவர் தன்னுடைய கடைசி உரை, அவர் அந்த போஜனத்திற்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும் பொழுது தன்னுடைய வஸ்திரத்தை மாற்றி எல்லாருடைய கால்களையும் கழுவி அவர் தன்னுடைய சீலையினாலே துடைக்க துவங்கினார் என்று நம்ம வாசிப்போம். வாசித்து கீழே வரும் பொழுது இயேசு கிறிஸ்து யூதாசுடைய கால்களையும் கழுவினார் என்று நம்ம வாசிப்போம். அப்படி வாசிச்சுட்டு வரும்போது 11ஆவது வசனம், தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லோரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார்.
அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே. நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்கள். அப்போது இந்த அனுபவம் வந்துட்டு ஆண்டவர் கால் கழுவின அனுபவத்தை நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் யோசிக்கலாம், பிசாசு பிடித்த அனுபவத்தை குறித்து கேட்கும் பொழுது கால் கழுவினதை குறித்து நம்ம பதிலாக பார்த்துட்டு இருக்கிறோமே அப்படின்னா, ஆண்டவர் இங்கு எவ்வளவு தூரம் இறங்கி போய் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் என்பதை புரிந்து கொள்வதற்காக இதை நம்ம வாசித்தோம். அந்த சம்பவத்தை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது 26வது வசனம் சொல்லுகிறது, இயேசு பிரதித்திரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்துக்கு கொடுத்தார். என்னை காட்டி கொடுப்பது யார் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது யார் எல்லாரும் கேட்குறாங்க. அதுக்கு ஒரு பதில் என்ன சொல்கிறாரா, நான் இந்த துணிக்கையை யார் இடத்துல கொடுக்குறேனோ அவன்தான் சொல்கிறார். இதை சொல்லிட்டு 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய். சாத்தான் புகுந்த அனுபவம் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். யூதாஸுடைய இருதயத்திலே அல்லது யூதாஸுக்குள்ளாக சாத்தான் புகுந்தது எப்போ அப்படின்னு சொன்னால், அந்த துணிக்கையை வாங்கின பின்பு. அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த துணிக்கையை வாங்குறதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பை அந்த அளவிற்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். தான் எவ்வளவு தூரம் இறங்கி போய் நமக்காக வேலை செய்கிறார் என்பதை காண்பிக்கிறார். கண்களால் பார்த்த பின்பு ஆண்டவர் ஒரு அப்பீல் கொடுக்கிறார். அது இங்கே நம்ம வாசிக்க மாட்டோம். எங்கே வாசிப்போம் அப்படின்னு சொன்னால், மத்தேயு புஸ்தகத்தில் வாசிப்போம். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 24, 25 வசனங்களை நான் வாசிக்கிறேனே. 24வது வசனம், மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். இங்கே எச்சரிப்பும் கொடுக்கிறார். இந்த சம்பவம்லாம் எப்போ நடக்குதுன்னா, அவர் கால்களை கழுவி துடைத்த பின்பு நடக்கக்கூடிய சம்பவம். நம்ம அதனால தான் அதை முதல்ல படித்தோம். அவர் தன்னை அவ்வளவு தூரம் வெளிப்படுத்தி சொன்ன பிறகு, என்னை காட்டி கொடுக்க போகிறவன் ஒருவன் இங்கே இருக்கிறான், அவனுக்கு அவன் பிறவாதிருந்தால் நலமாக இருக்கும். அதனுடைய பிரச்சனைகளும் எச்சரிப்பையும் ஆண்டவர் கொடுக்கிறார். கொடுத்த பிறகு 25வது வசனம், அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். அப்போ இங்கே ஆண்டவர் அவனுக்கு உணர்த்துதலை கொடுக்கிறார். நீ இப்போவாது மனம் திரும்பிரு, நீ இப்போ என்னுடைய செயல்களை பார்க்கிற, இப்போவாது என்னை ஏற்றுக்கொள் அப்படின்றார். அவன் ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டவர் சொன்னார், நான் துணிக்கை எவனிடத்துல கொடுக்கிறேனோ அவன்தான்னு சொல்லி அங்கே வாசித்தோம் இல்லையா. ஆண்டவர் இந்த துணிக்கையை வாங்கினா நான் தான் காட்டி கொடுக்கிறவன் அவன் தெரிஞ்சிருந்தோம். ஆண்டவருடைய செயலை அவன் பார்த்தோம். அவன் துணிக்கையை வாங்கினது சாத்தானுக்கு இடம் கொடுத்ததற்கான அடையாளம். ஆண்டவர் சொன்ன எச்சரிப்பை மீறி. அப்போ ஏன் பிசாசு பிடிக்கிறது அப்படின்னு சொன்னால், ஆண்டவருக்கான இடத்தை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்காமல் இருக்கும்பொழுது அது வெற்றிடமாக இருக்குது. ஒரு எம்டி டம்ளரையோ எம்டி பாட்டிலையோ எடுத்தீங்கன்னு சொன்னால், சயின்ஸ் என்ன சொல்லணும்னா, இது எம்டி கிடையாது, அதில் என்ன இருக்குன்னு சொன்னால் காற்று. அது வெற்றிடம் கிடையாது, அது காற்று. அதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது போட்டால் தான் அந்த காற்று என்ன பண்ணும், வெளியே வரும். இந்த இடத்தை நம்ம வெற்றிடமாக வச்சுருந்தா சாத்தான் என்ன பண்ணுவான், ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கொள்வான். அதுதான் இங்கே நம்ம யூதாசனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். ஏன் பிசாசு பிடிக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம தேவனுக்கான இடத்தை தேவனுக்கு கொடுக்காமல் வைத்திருக்கும் பொழுது பிசாசானவன் அதை எடுத்துக்கொள்கிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். யூதாசுடைய எடுத்துக்காட்டு நமக்கு ஒரு பாடம். ஆண்டவர் தன்னை எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்தியும் ஆண்டவருடைய அற்புதமான அன்பை அவனுக்கு காண்பித்தும் அவன் அந்த இருதயத்தை வெற்றிடமாக வச்சான். அவன் மனசு மாறி இருந்திருக்கலாம். ஆனால் அவன் வந்துட்டு ஆண்டவருடைய அந்த அன்பை பூரணமாக உள்ளே ஏற்றுக்கொள்ளாமல் வெற்றிடமாக வைத்திருந்ததுனால அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், சாத்தான் புகுந்தான். ஏன் பிசாசு பிடிக்குதுன்னா, நம்ம இந்த இடத்த ஆண்டவருக்குன்னு கொடுக்காம வெற்றிடமாக வச்சிருக்கிறதுனால தான் பிசாசு பிடிக்குது. நல்ல ஒரு அருமையான பதிலாக சொன்னீங்க பாஸ்டர். நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நான் ஆலயத்துக்கு போகிறேன், அதனால என்னை பிசாசு பிடிக்காது அப்படின்னு நம்ம இருந்துடக்கூடாது. இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தான் அப்படி நம்ம சொல்லிடக்கூடாது. தேவனுக்கு நம்ம இடத்த நம்ம கொடுக்காம வச்சுருந்தோம் அப்படின்னா சாத்தான் நம்ம சொன்னாதான் வருவான், இல்லை அவனே அந்த இடத்த வந்து என்ன செஞ்சிருவான், ஆட்கொண்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு அருமையான பதிலோடு சேர்த்து ஒரு எச்சரிப்பை நேயர்களுக்கு கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக இதை உணர்ந்து கொண்டு நாம் நடப்போம். அடுத்த ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி பாஸ்டர். என்ன கேள்வி அப்படின்னா, நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறை செயல்கள் வந்து அநேக நேரங்களில் வந்து இந்த பூமியை வந்து, அதாவது இயற்கையை வந்து மாசுபடுத்தக்கூடியதாக என்ன செய்து காணப்படுகின்றது. இயற்கையை மாசுபடுத்தக்கூடிய காரியங்கள் நம்ம செய்கிறதுனால அந்த காரியத்திற்கு நாம் தேவனுக்கு நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புக்க வேண்டியது வருமா பாஸ்டர்?
நாம் எல்லாவற்றிற்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பிரசங்கியின் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் அல்லது எச்சரிப்பு, எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. 12ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம், ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அப்போ எல்லாவற்றை குறித்து நம்ம கணக்கு கொடுக்கணும். நீங்கள் கேட்ட அந்த நம்ம மாசுபடுத்தக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் அதை குறித்து நம்ம கணக்கு கொடுக்கணும். வேதம் இதை குறித்து நிறைய ஆலோசனைகள் நமக்கு தருகிறது. ஆனால் முதலாவது நீங்கள் கேட்ட கேள்வி கணக்கு கொடுக்கணுமா அப்படின்றதுக்கு பதில் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாவற்றை குறித்து நம்ம தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நல்ல ஒரு பதிலை சொல்லிட்டு இருக்கீங்க பாஸ்டர். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் மீண்டும் இந்த பதிலை தொடர்ந்து படிப்போம். அன்பான நேயர்களே, இந்த கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்ள வேண்டுமா? தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ந்து படிப்போம். அன்பான நேயர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை நான் நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்கிறேன். வாருங்க, தொடர்ந்து படிப்போம். பாஸ்டர், இயற்கையை மாசுபடுத்தக்கூடிய காரியங்களை நம்ம செய்கிறதுனால தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தாங்க. அதற்கு நீங்கள் சொன்னீங்க, நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று. தொடர்ந்து இதனுடைய பதிலை சொல்லுங்கள் பாஸ்டர். ஆமாம், நம்ம நிறைய நேரங்களில் வந்துட்டு கொலை செய்தால் பாவம்னு நினைக்கிறோம், அல்லது வந்துட்டு ஏதாவது ஒரு பெரிய திருட்டை செஞ்சால் பாவம்னு நினைக்கிறோம், அல்லது விபச்சாரம் செய்தால் பாவம்னு நினைக்கிறோம். சாதாரண விஷயங்களை நம்ம பாவமாக நினைக்கிறதே இல்லை. நம்ம நாட்டில் பெருசாக நினைக்கிறது இல்லை. எச்சில் துப்புவது ரோட்டில், இன்னும் வந்து குப்பைகளை போடுவது. மேலை நாடுகள், வளர்ந்த நாடுகளில் பார்க்கும் பொழுது அந்த சட்டங்கள், அதை செய்தால் அதற்கு அபராதங்கள் விதிக்கிறதையும் தண்டனை கொடுக்கறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ வேதம் மேலான சட்டத்தை நமக்கு கொடுத்துருக்கும். எந்த ஒரு சட்டத்தை காட்டிலும் எந்த ஒரு, நம்ம வெளிநாட்டுக்கெல்லாம் போனால் ஐயோ சூப்பராக இருக்கே சொல்கிறோம். என்ன காரணம்னு கேட்டால் அந்த சட்டங்கள் இயற்கையை மாசுபடுத்தாமல் இருக்க வேண்டும் என்ற அவங்க சட்டங்கள். ஆனால் அதை காட்டிலும் மேலான சட்டம் வேதம் கொடுக்கக்கூடியது. வேதம் என்ன சட்டத்தை கொடுத்துருக்கிறது அப்படின்னு சொன்னால், என்னாகும் 35ஆம் அதிகாரத்தில் 33வது வசனத்தையும் 34வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருங்கள். இரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும். இரத்தம் சிந்தினவனுடைய இரத்தத்தினாலே ஒழிய வேறொன்றினாலும் தேசத்திலே சிந்துண்ட இரத்தத்திற்காக பாவ நிவர்த்தி இல்லை. நீங்கள் குடியிருக்கும் என் வாசஸ்தலமாகிய தேசத்தை தீட்டுப்படுத்த வேண்டாம். கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே வாசம் பண்ணுகிறேன் என்று சொல் என்றார். அப்போ நம்ம இருக்கக்கூடிய இடத்தை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். நம்ம வீட்டுக்குள்ளே எச்சு துப்புவோமா, வீட்டுக்குள்ளே குப்பை போடுவோமா, வீட்டுக்குள்ளே புகையை போட்டு நம்ம அந்த இடத்துல இருக்க முடியுமா? இந்த உலகம் என்பது வேதம் தெளிவாக சொல்கிறது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. இப்போ கர்த்தருடைய இடத்தை நம்ம சேதப்படுத்தலாமா, அல்லது வந்துட்டு நம்ம செய்ய வேண்டிய ஒரு முறைமையை மாற்றி தவறாக செய்யலாமா அப்படின்னா நிச்சயமாக செய்யக்கூடாது. இதை குறித்து வந்துட்டு நாம் மட்டும்தான் ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்துட்ருக்குறோன்னு நினைக்கிறோம். ஆனால் ரோமர் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, நம்மை காட்டிலும் இந்த பூமியினுடைய சிருஷ்டிகள் அதற்கு மிக ஆவலோடு காத்திருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லும். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 19லிருந்து 22 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. இந்த உலகத்தில் இவ்வளவு பொல்யூஷன், வெயில் அதிகமாக இருக்குது, இயற்கை பேரழிவுகள் அதிகமாக இருக்குது, எல்லா விலங்குகளும் பூமியும் கஷ்டப்படுகிறதுனா அதற்கெல்லாம் காரணம் யாருன்னா மனிதர்களாகிய நாம் தான். ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்ச பிறகு ஆண்டவர் ஆதாமை சபிக்கலை, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். அப்போது நம் நிமித்தமாக பூமியும் அதில் இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்களும் பாதிக்கப்பட்டு வருகிறது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தை தீட்டுப்படுத்தாதிருங்கள். நம்ம எவ்வளவு தூரம் ஒழுக்கமாக, இதெல்லாம் நம்ம வந்துட்டு யாருக்கோ அப்படின்னு சொல்லி செய்யக்கூடாது. தேவன் படைத்த காரியங்கள், தேவன் எனக்கு என்று கொடுத்த காரியங்கள், நான் இதை பேணி பராமரிக்க வேண்டும். அப்பா ஒரு பைக் வாங்கி கொடுத்தாருன்னா பத்திரமா தொடச்சி வைக்கிறோம். இதே நமக்கு சம்பாதிச்சு ஒரு வீட்டை வாங்குறோன்னு சொன்னால் அந்த வீட்டை எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணுமோ அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கோம். அதுபோல தான் இது தேவன் கொடுத்தது என்ற நினைப்போடு நம்ம எவ்வளவு தூரம் இயற்கையை மாசுபடுத்தாமல் இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் இருக்க வேண்டும். அவங்க செஞ்சுட்டாங்க, அதை கேட்கல நானும் செய்வேன் அப்படின்ற ஒரு போட்டி மனப்பான்மையோடு நம்ம செஞ்சோன்னு சொன்னால்
எல்லாவற்றிற்கும் தேவனுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டியது நிச்சயம். நல்ல ஒரு அருமையான பதிலாக சொன்னீங்க பாஸ்டர். நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்களில் கூட நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது என்று. அடுத்ததாக இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. என்ன அப்படின்னா, சகோதரி நந்தினி அப்படிங்கிற நபர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இறந்தவர்களுடைய ஆத்துமா நம்மை வழி நடத்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பாஸ்டர். இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இது என்ன செய்து இருக்கின்றது. இதனுடைய பதில் நல்லா எளிமையாக சொல்கிறதா தான் என்ன சொல்லலாம் பாஸ்டர்? இறந்தவர்களுடைய ஆத்துமா நிச்சயமாக நம்மை வழி நடத்தாது. நம்ம ஏற்கனவே பல கேள்விகளுக்கு பதில் சொல்லியாச்சு. இது சம்பந்தமாக மரித்தவர்களுடைய நிலைமையை குறித்து சங்கீத புஸ்தகத்தில், பிரசங்கி புஸ்தகத்தில், யோபு புஸ்தகத்தில், இன்னும் புதிய ஏற்பாட்டில் கூட ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, லாசரு நித்திரையாக இருக்கிறான், அவன் மரித்த நிலைமையில் இருப்பான். ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, அவன் நித்திரையாக இருக்கிறான்னு சொல்லுவார். ஸோ மரித்தவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம இரவு தூங்கி காலையில் எழுந்திருக்கிற வரைக்கும் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாதோ அதே நிலைமை தான். நாம் எப்படி தூங்கும் பொழுது எந்த ஒரு செயலையும் அறியாதவர்களாக, என்ன நடக்கிறது என்று தெரியாதவர்களாக தூங்கி காலையில் எந்திக்கும் பொழுது நம்ம 7-8 மணி நேரம் தூங்கியிருப்போம். ஆனால் கண்ணை மூடி கண்ணை திறந்த ஒரு செகண்ட் மாதிரி தான் நமக்கு தெரியும். அதே போல தான் மரித்தவர்களுடைய நிலைமையும் நித்திரையாக இருக்கக்கூடிய நிலைமை. அந்த நித்திரையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த விதமான சிந்தனையும் எந்த விதமான யோசனையும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. வேணும்னா அந்த வசனத்தை கூட இன்னொரு முறை நம்ம வாசிச்சிருவோம். 146வது சங்கீதத்தில் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 146வது சங்கீதம் 4வது வசனம். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளில் அவன் யோசனைகள் அழிந்து போம். அவங்களுடைய யோசனை அழிந்துருச்சு, நம்மளை எப்படி அவங்க வழி நடத்த முடியும்? நிச்சயமாக வழி நடத்த முடியாது. இந்த ஆத்மா அழியாது அப்படின்ற கொள்கை எங்கே வந்துச்சுன்னா, அதாவது செத்துப்போனவங்களுடைய நினைவுகள் சுற்றிட்டு இருக்கும், அவங்க செத்துப்போனவங்க மரித்தவர்கள் உடல் மட்டும் போகும், உயிர் எங்கேயாச்சும் அலைஞ்சிட்ருக்கும். இந்த கான்செப்டெல்லாம் வந்துட்டு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் லூசிஃபர் விழுந்து போன பிசாசு கொண்டு வந்தது. நீங்கள் இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாக மாட்டீர்கள். நீங்கள் ஒரு வேளை உங்கள் சரீரத்தில் மறித்தாலும் உங்கள் ஆத்மாவில் மறிக்க மாட்டீங்க அப்படின்ற அந்த கொள்கை, ஆத்மா அழியாது என்ற கொள்கை அவன் கொண்டு வந்தது. அந்த கொள்கையில் இன்று உலகம் முழுவதும் அதில் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள். வேதம் என்ன சொல்லுதுன்னா, மரித்தவர்கள் நித்திரையாக இருக்கிறார்கள், மரித்தவர்களால் தாங்கள் யார் என்றே அறிய முடியாது. பிரசங்கி 9:5 வாசிக்கும் பொழுது அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் எப்படி நம்மளை வழி நடத்த முடியும்? நிச்சயமாக வழி நடத்தப்பட முடியாது. நல்ல ஒரு அருமையான பதிலை சொன்னீங்க பாஸ்டர். இந்த கேள்வி வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற நபர்களுடைய வாழ்க்கையில் அவங்க சொல்லுவாங்க, நான் அப்படியே நடந்து போயிட்டுருக்கும் பொழுது ஒரு கஷ்டமான நேரத்தில் இருந்தேன், அப்படியே என்னுடைய காதில் எங்கள் அம்மா பேசின மாதிரி இருந்துச்சு, எங்கள் அப்பா பேசின மாதிரி இருந்துச்சு, இந்த காரியத்தை நீங்கள் எடுத்து செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். நிச்சயமாக ஒருவேளை இப்படிப்பட்ட செயல்கள் நடந்துச்சு அப்படின்னா இதற்கு காரணம் எதுவாக இருக்கும் பாஸ்டர்? எளிமையாக ஒரு சிறிய விளக்கம் சொல்கிறதா இருந்தால். வேதாகமத்தில் அதற்கும் பதில் இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 13லிருந்து 15 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கு சாத்தானுடைய கிரியைகளை நம்மளால் வாசிக்க முடியும். அதில் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், 14வது வசனம். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே, ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. இயேசு கிறிஸ்துவை போலவே சாத்தானால் மாறி வர முடியும்னா, செத்துப்போன ஒரு நபரை போல விழுந்து போன தூதர்களால் மாறி வர முடிவது ரொம்ப எளிது. அவர்கள் நம்மை தவறாக வழிநடத்துவதற்கு செத்தவர்களுடைய பெயரை பயன்படுத்தி வருகிறாங்க. அது ஒரு வஞ்சகம், அதிலே மாட்டி ஏமாற வேண்டாம் என்பது வேதம் தரக்கூடிய ஆலோசனை. நல்ல ஒரு அருமையான பதிலை சொல்லிக்கிறீங்க பாஸ்டர். அப்படின்னா நம்ம வாசிக்கிற அந்த 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற சவுல் போய் சாமுவேல்கிட்ட கேட்க அந்த அனுபவம் சாத்தான் தான் என்ன செய்திருக்காரு, இதே மாதிரி செய்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு அருமையான ஒரு பதில். இன்றைய காலகட்டத்தில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய, நமக்கு சுற்றி இருக்கிற நபர்கள்ட்ட இருக்கக்கூடிய அநேக தவறான புரிதலுக்கு நல்ல ஒரு பதிலை நீங்கள் வேதாகமத்திலேருந்து எடுத்து சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நாங்கள் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தாமே இன்னும் அதிக பதில்களை உங்கள் மூலமாய் கொடுக்க தேவன் உதவி செய்வாராக. அன்பான நேயர்களே, கேட்ட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நல்ல ஒரு பதில் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் வெகுவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.